அடியேன் அன்பான நமஸ்காரங்கள். ஸ்ரீ மகாபக்த விஜயம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்புல அந்த பகவானுடைய பக்தர்களோட பெருமைகள் எல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டே வரும். பக்தியால அந்த பகவானை கூட கட்டி போட முடியுமா? அந்த பகவான் கூப்பிட்ட குரலுக்கு இவர்களுக்கும் ஓடி வருவார்களா அப்படின்னு நினைக்கும் போது இந்த கலியுகத்துல இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு யோசிக்கும்படியான பக்தர்கள் தான் வரலாமே. இது வரைக்கும் நிறைய பாகவதோத்தமா இருக்கிறது ஒரு 15 பேருக்கு மேல அனுபவிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போற இருக்காரு பாத்தீங்களா, ரொம்ப வித்தியாசமானவர். யார் தெரியுமோ? நாபாஜி சித்தர். வித்தியாசமா இருக்கு பேரே அப்படின்னா, ஆமா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நாபாஜின்னு என்ன இருக்கு அர்த்தம் தெரியுமோ? அஞ்சேல். நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும்னு அந்த சித்தர் சொல்றாரா, இல்ல பகவான் அவர்கிட்ட சொல்றாரா? அது கதையில நீங்க பார்த்தாதானே தெரியும். வாங்கோ கடைசி வரைக்கும் கேளுங்கோ. இப்ப இதுல இன்னொரு ஆச்சரியமா இருக்கு. இவரை நாபாஜி சித்தர்னு சொல்றா பாருங்க. இப்ப பொதுவா சித்தர்கள் அப்படி சொல்லும்போது இது இந்த நம்மளோட தமிழ்நாட்டுல இந்த தென்னாட்டு பக்கத்துலதான் சித்தர்களை பத்திலாம் பேசுவா. ஆனா இவர் வடநாட்டை சேர்ந்தவர். இவருக்கு நாபாஜி சித்தர் அப்படிங்கிற ஆச்சரியமான திருநாமம். அப்படின்னா அங்க இவர் சித்து வேலைகளை செய்து, சித்த வேலைகள் செய்யறவாதான் சித்தர். அப்போ சித்த வேலைகளை பகவானை நோக்கி செய்யக்கூடிய சித்த வேலைகள். இது ஏதாவது இங்க சூனிய வைக்கிறது மந்திர வைக்கிறது அப்படிலாம் கிடையாது. இது வந்து சித்த வேலைகள் பகவானை நோக்கி மக்களுக்காக. நிறைய சித்தர்கள் எவ்வளவு நமக்கு நல்லதா செஞ்சிருக்கா இல்லையா? நிறைய இயற்கை பொருள் எல்லாம் நமக்கு நிறைய இயற்கையான விஷயங்களை பாதுகாத்து கொடுத்திருக்காளே. அப்பேற்பட்ட ஞான திருஷ்டியில நம்ம இடைக்கால சித்தரை பத்தி தான் கேள்விப்படுறோம் இல்லையா? ஞான திருஷ்டியில இனிமே என்ன நடக்க போறதுங்கிறத அவர் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி கணிச்சிருக்காளே. அதெல்லாம் இன்னைக்கும் நடக்கிறது இல்ல. அப்ப இப்படிப்பட்ட சித்தர்கள் தான். அத மாதிரிதான் இந்த சித்திரம். இவருக்கும் எல்லாமே ஞான திருஷ்டியில ரொம்ப ஆச்சரியமாக தெரியக்கூடிய சித்தர் இவர். கடைசி வரைக்கும் கேளுங்கோ. ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கதையா அது இருக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லாரும் இந்த சேனல்ல நான் எப்பவும் சொல்ற மாதிரிதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க, நீங்களும் கேளுங்க. உங்க குழந்தைகளுக்கு முக்கியமா நல்லா சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவளுக்குலாம் நம்ம கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? வாங்கோ இன்னைக்கு இந்த நாபாஜி சித்திரை பத்தி என்ன சொல்றான்னு பாப்போம். பரம புருஷனாம் பரவசுதே புரந்தர விட்டலனா புரந்தர விட்டலனா ஆடிசிதள சோத. இப்போ நாபாஜி சித்தர் சொல்லும்போது பொதுவாவே சித்தர்கள்லாம் வந்து ரொம்ப சிறு வயதிலேயே ரொம்ப ஞானம் அடைஞ்சவளா இருப்பா. அதெல்லாம் அது மட்டும் இல்லாம இவத்துல பெருசா தாய் தந்தையர்கள்லாம் வந்து வளர்த்து காப்பாற்றி அப்படிலாம் நம்ம கேள்வியே பட்டிருக்க முடியாது இல்லையா? ஏன்னா அவெல்லாம் எப்படி வளர்ந்தா எப்படி பிறந்தா எங்க இருக்காதான் நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா? இப்ப இந்த நாபாஜி சித்திரம் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். எப்படின்னா இந்த போகாரிதாசர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பொதுவா இந்த காசி கஷேத்திரம் பாத்தீங்களா, எப்படி காஞ்சிபுரம் வந்து நகரேற்று காஞ்சியோ அது மாதிரி அந்த வடநாட்டுல பாத்தீங்கன்னா காசிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்தால பிறக்கிறதே புண்ணியம். அந்த காசி விஸ்வநாதரோட அந்த மண்டல பிறக்கிறதே புண்ணியம் சொல்லுவாளே. அப்பேற்பட்ட அந்த காசி கஷேத்திரத்துல போகாரிதாசர் அப்படின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவரோட சீடர் தான் அக்ரஜி அப்படிங்கிற ஒருத்தர். ஒரு ரொம்ப பக்திமான். அக்ரஜி வந்து அந்த குரு பக்தி மட்டும் கிடையாது, பகவான் இடத்துல அதீத பக்தி. இந்த பக்தின்னு சொல்லும்போது எப்பேற்பட்ட பக்தி தெரியுமோ? இன்னைக்கு எனக்கு பகவான் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சிட்டாருன்னா 10 நாளாலும் சரி, 5 நாளாலும் சரி, 1 வருஷம் ஆளாலும் சரி, அப்படியே தியானத்துல முன்னுமே சாப்பிடாம உட்காந்துருவார். இன்னும் சொல்ல போனா பகவானை பயமுறுத்துறதுன்னா சொல்ல முடியும். இது மாதிரி ஒரு பக்தன் வந்து அவரையே நினைச்சிருந்து சாப்பிடாம இருந்தான்னா பகவான் வந்து தாயில் நம்ம படைச்சவர் இல்லையா? ஓடி வந்துருவார்ல. அவருக்கு மனசு தேக்காது, ஐயோ நம்ம குழந்தை சாப்பிடாம இருக்கே. ஒரு நாள் ஏகாதசி விரதம் இருக்கும்போது நமக்கு எவ்வளவு பலன்கள் கொடுக்குறாரு இல்லையா? இதெல்லாம் அனுபவப்பாக உண்மை. ஏகாதசி விரதம் இருந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இருந்து பாருங்களேன். ஏகாதசி விரதம் ஒரு நாள் அந்த பகவானுக்காக இருந்து பாருங்களேன். கண்டிப்பா நம்மளோட உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுமே நமக்கு தேங்க்ஸ் சொல்லும். அப்பேற்பட்ட அற்புதமான ஏகாதசி திருநாள். அது மாதிரிதான் இந்த பகவான் எப்படின்னா ரொம்ப அன்பானவர். நீங்க ஆத்மார்த்தமா அவர் மனசோட வேண்டும் போது எப்படி இருந்தாலும் ஓடி வந்துடுவார். இப்ப இந்த அக்ரிஜி என்ன பண்ணுவார் தெரியுமோ? நாளைக்கு பாக்கணும் பகவான் எனக்கு, நீ எனக்கு காட்சி கொடுக்கணும், என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு வச்சுக்கோங்க. அப்படியே தானத்துல உட்காந்துருவார். சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, மனுஷா கிடையாது, ஒய்ஃப் கிடையாது, மனம் கிடையாது, யாரும் கிடையாது. அப்படியே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அந்த பெருமாள் வந்து காட்சி கொடுக்குற வரைக்கும் தவம் பண்ணுவார்.
அப்பேற்பட்ட பக்திமான். அப்ப பெருமாள் எதிர காட்சி கொடுத்திருக்காரான்னு கேட்டா ஆமா, நிறைய விதத்துல அவருக்கு காட்சி கொடுத்திருக்காரு. அதை சந்தோஷமா ஒரு அனுபவிச்சிருக்காரு. அப்ப பகவான் அப்படியே சங்கு சக்கர கதாபாணியா காதல மகர குண்டலத்தோட அப்படி வந்தாருன்னா அவருக்கு மட்டும் தெரியுமா கேட்டா இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான். இருந்தாலும் சொல்றேன், அவருக்கு எப்படி திரும்ப வருவார்? ஏதான மானுஷ ரூபத்துல தான் வருவார். பொதுவாகவே தெய்வம்சே மானுஷ ரூபாயா. கலியுகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ராமர் காலத்திலயோ கிருஷ்ணர் காலத்திலயோ ராமகிருஷ்ணன்லாம் அவரோட நடமாடிந்தா, பெருமாளே அவதரிச்சு நடமாடிந்தா. இப்ப இந்த கலியுகத்துல எல்லாருமே அச்சாமூர்த்தி தானே. அப்போ யார் ஒருவரையோ அவருக்கு ஒரு அழகான வித்தைகள்லாம் காமிச்சு அவரை சந்தோஷப்படுத்தி தோ நான் உனக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணுவார். இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் அவருக்கு நிறைய நடந்திருக்கு. இந்த அக்ரஜி அப்படியே அந்த காஷியில ரொம்ப அவரும் பிரசித்தி தான். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவாளா அந்த அந்த பக்கம் இருக்கிறவாளா ரொம்ப தெய்வமாவே மதிப்பா இல்லையா. ஏன்னா இப்படி பக்தி பண்ண முடியாது, பக்தியில மிகச் சிறந்தவராச்சு. அதனால அவருக்கு நல்ல பேரும் புகழோட ரொம்ப அற்புதமா அந்த காஷியில வாழ்ந்து வந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த காஷியில ரொம்ப பஞ்சம், பெரிய பஞ்சம். பஞ்சம்னா சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, தண்ணி கூட கிடையாது. அந்த பூமி பாலம் பாலமா வெடிச்சு போச்சு. அந்த அளவுக்கு பஞ்சம். அங்க இருக்கிறவாள் அவ்வளவு கஷ்டப்பட்டா, பாவம் என்ன பண்றதுன்னே தெரியாது. இந்த கஷ்டம் அவாப்பட்டது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல ஒரு பெண் இருந்தா, அவரு 2 வயசு குழந்தை. அவளுக்கு கணவர் கிடையாது. பாவம் அவளை எல்லாரும் ஒதுக்கிதான் வைப்பா. அவளும் கஷ்டப்படுறா. இவளால என்ன பண்ண முடியும்? அதனால இவளை இந்த குழந்தைக்கும் இப்ப சாப்பாடு கிடையாது. அவளும் இந்த ஊரை விட்டு ஒதுக்கிதான் வச்சிருந்தா. அவளும் என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க போனாலும் சாப்பிட, இந்த குழந்தைக்காவது சாப்பாடு வேணும் இல்லையா. அந்த குழந்தை அம்மா அம்மா பசிக்கிறதுன்னா அதுக்கு எதுவுமே தெரியாது. பாவம் அம்மா அம்மா பசிக்கிறது, அம்மா அம்மா பசிக்கிறதுன்னு சொல்லிட்டே இருந்தது. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்ணா தெரியுமோ, நேர கங்கை கிட்ட போனா. ஏன்னா கங்கை பிரவாகமா ஓடிட்டு இருக்குமே, அந்த கங்கை தண்ணீர் எடுத்து கொடுத்தா. இந்த குழந்தைக்கு குடிக்க சொல்லி கொடுத்து பகவானை வேண்டிப்பா, கண்டிப்பா நீ இப்ப தூங்கு, இந்த படிக்கிறதே தூங்கு, உனக்கு பார் பகவான் எப்படி ஓடி வருவார் பார், அவர் உனக்கு எல்லா சாப்பாடும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண தெரியும், அந்த கங்கையில விழுந்து தன்னை மாச்சின்ட்டான். ஏன்னா அவளால எதுவும் பண்ண முடியல. கண்ணெதிர அந்த குழந்தை அழகுது, எங்க பார்த்தாலும் பசியும் பத்னியமா இருக்கு, இங்க சாப்பாடு கிடையாது. அப்ப இந்த குழந்தைய வச்சுன்னு அவளும் எவ்வளவு நாள் தான் அல்லாடுவா இல்லையா. அவளால அதை கட்டுப்படுத்த முடியல. பார்த்தா குழந்தைய விட்டா, பகவானே உங்ககிட்ட விட்டுட்டேன், அவன் உன்னோட குழந்தை, நீதான் பாத்துக்கணும்னு சொல்லி அப்படியே அந்த படிக்கிறதுல குழந்தைய விட்டா. அப்படியே தண்ணியில இறங்கிட்டான். அவ போயிட்டாளா. இந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா இது 2 வயசு குழந்தை. இதுக்கு என்ன தெரியும்? சாப்பாடு தெரியும், அம்மாவை தெரியும், பசி தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. அதுக்கு ஓன்னு ஒரே அழுதுன்னு இருந்தது. அப்போ அந்த வழியாதான் இந்த அக்ரஜி இருக்காருலே, அவர் அந்த கங்கையில ஸ்நானம் பண்ணணும்னு வந்தார். ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி பாக்குறது, குழந்தை அழுதுன்னு இருக்கு. பார்த்தா தேஜஸான குழந்தை, ரொம்ப ஆச்சரியமா அந்த குழந்தைய பாக்குறதுக்கு இருக்கு. இவ்வளவு அழகான குழந்தை, யாரும் சுத்து முத்து பார்த்தா யாரும் இல்ல. அந்த குழந்தை கிட்ட கேட்டது, என்னடா கண்ணா ஏன் அழுதுன்னு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு அம்மா மழையில எனக்கு அம்மா என்னை இங்க விட்டுட்டு போயிட்டா, மம்மன் தரல, எனக்கு பசிக்கிறது, எனக்கு எங்க அம்மா வேணும், அம்மா என்ன ஆச்சுன்னு தெரியல, அதுவும் அந்த தண்ணியில போனாளா இல்ல அங்க உட்கார்ந்து இருந்தாளா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அந்த மழையில பாதி புரிஞ்சு பாதி புரியாம சொல்லி முடிச்சோன்னு அவருக்கு புரிஞ்சுடுத்து. சரி இது ஏதோ நடந்திருக்கு, போய் இந்த குழந்தைங்க அனாதைய விட்டுட்டு அவன் அம்மா இல்ல இங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி பரவாயில்லப்பா நான் இருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் போனார். நீ வா, என் கூட வா, என்னோட வா, நான் உனக்கு நிறைய சாப்பாடு தரேன், நல்லா சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கணும். ஆனா ஒரு விஷயம், அம்மாவை கூப்பிடு, அம்மாவுக்கு அம்மா வேணும் அப்படின்னு சதா அம்மாவை நினைச்சு அழக்கூடாது. சரியா? அம்மாவை பத்தி நினைக்க கூடாது. நீ எல்லாமே ஆசிரமத்துல இருந்து நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அது இருக்க முடியுமான்னு கேட்ட உடனே அந்த குழந்தைக்கு சரிதான், ஏன்னா அம்மா இல்ல. அதனால அந்த சமயத்துல பசிக்கு நமக்கு யார் உணவு கொடுக்குறாலும் அவாதான தாய். அதனால அவர் என்ன பண்ணார், அக்ரஜியே தன்னோட தந்தையா நினைச்சு நான் வரேன்னு சொல்லிட்டு ஆசிரமத்தை கூட்டிட்டு வந்துட்டார். அந்த இடத்துலதான் இந்த அற்புதமான இந்த குழந்தைக்கு அவ வச்ச பேரு தான் நாபாஜி. நாபாஜி அப்படின்னா கவலைப்படாதீங்கோ. அப்ப கவலைப்படாதீங்கோ அப்படின்னு யார் சொல்றான்னா, இவனை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கோ, அவனும் சந்தோஷமா இருப்பான், அவனும் கவலைப்படக்கூடாது, உங்களையும் அவன் சந்தோஷமா வச்சுப்பான், அதனால நீங்களும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு திருநாமம் தான் அந்த நாபாஜி. நாபாஜி அந்த இடத்துல அவ்வளவு ஆச்சரியமான குழந்தையா, 4 மணி பொழுது 2 வயசு குழந்தை இல்லையா, எல்லாம் தன்னால முடிஞ்ச சின்ன 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 கைங்கரியங்கள் எல்லாம், இங்க வரவாளுக்கு சாப்பாடு அது போடுறது அப்படின்னா அது பெருசா கிடையாது. இன்னும் 2 வயசு குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை அந்த வளர்ற வரைக்கும் அதுக்கு அதால என்ன முடியுமோ, தண்ணி கொண்டு வைக்கிறது, யாருக்கான கால் பிடிச்சு விடுறது, அப்புறம் சுவாமிக்கு எதனா பூ கொண்டு கொடுக்கறது, அது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் அதால முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆசிரமத்துல இருந்தது. அதுக்கு ரொம்ப நல்ல பேர், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கொஞ்சம் ஆரம்பிச்சிடறாங்க. பாக்குறதுக்கும் அழகா இருக்கும், இன்னும் ஞானமாவும் இருக்கே, இவ்வளவு அழகா எந்த குழந்தை கைங்கரியம் பண்ணும், அதெல்லாம பண்ணிட்டு இல்லையா. அதனால ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் அங்க இருந்தா அந்த குழந்தை 4 மணி பொழுது ஒண்ணுமா அந்த ஆசிரமத்துல ரொம்ப ஆச்சரியமாக வாழ்ந்து வந்துதா.
நம்ம மடத்துக்கு வர மகான்களா இருக்காளே நிறைய பேர் வர அவ கிட்ட எல்லாம் உபதேசங்கள் அவ சொல்ற உபதேசங்களை ரொம்ப கவனமா கேட்குமா. அவ சொல்ற உபன்யாசங்கள்லாம் எப்படி பண்றா அப்படின்னு பாக்குமா. அவளுக்கு தானே கைங்கலம் வேணுமோ அது பண்ணி கொடுக்குமா. இந்த மாதிரி அந்த மலையாள குரல்ல பஜனை பாடும். அந்த பகவானை நினைச்சிட்டு ஹரே ராம ஹரே விட்டலன்னு ரொம்ப சந்தோஷமா பஜனை எல்லாம் பாடும். இப்படியே ரொம்ப ஒரு அற்புதமான குழந்தைய வாழ்ந்துதா. ஒரு நாள் நல்ல பெரியவன் ஆயிட்டான், ஒரு வாலிபன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அக்ரஜிக்கு பொதுவாக இந்த அக்ரஜி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவருக்கு எப்பெல்லாம் பகவானை தரிசிக்கணும்னு தோணித்தோ உடனே உட்காந்துருவார். எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, யாரும் என்ன பார்க்க வர வேண்டாம் அப்படின்னு அந்த கதவை சாத்தி உட்காந்துருவார். இந்த வாட்டி என்ன பண்ணாரு தெரியுமோ, இந்த நாபாஜியை கூப்பிட்டு, நாபாஜி இங்க யாரு வந்தாலும் உள்ள விடாது, நான் அந்த பகவானை பாக்குற வரைக்கும் நான் விட மாட்டேன், வர யாரும் வரக்கூடாது, அதனால எல்லாரும் வெளில நிறுத்தி அனுப்பிச்சிருப்பா, நான் உள்ள உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தியானம் பண்ண போயிட்டாரு. நாபாஜி காவலுக்கு இருந்தார். ஏன்னா யார் வந்தாலும் படத்துக்கு யார் தேடி வந்தாலும் இல்ல சுவாமி உள்ள அக்ரஜி சுவாமி உள்ள தியானத்துல இருக்காரு, அதனால நீங்க அப்புறம் பார்க்க வாங்க அப்படின்னு ஒருத்தருக்கா சொல்லினே இருந்தா எல்லாரும் சரி வந்தவானா கிளம்பி போயிட்டான். இப்ப இப்படி இருந்ததும் கொஞ்ச நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 5 மணி நேரம் ஆச்சு, 10 மணி நேரம் ஆச்சு, 1 நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு. நாபாஜிக்கு சந்தேகம் வந்துருது. என்னது இது, பொதுவா சுவாமி 1 மணி நேரம் 2 மணி நேரம் தியானத்துல இருந்தாருன்னா உடனே அவருக்கு காட்சி கொடுத்துருவார் பெருமாள். 1 நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு, இந்த மாதிரி காட்சி கொடுக்கவே இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாபாஜி என்ன பண்ணாரு, அப்படியே கண்ணை மூடுன்னு யோசிச்சு பாருங்க. ஆச்சரியம். ஏன்னா நாபாஜி அப்படிங்கிறவரே அவருக்கே தெரியாத ஒரு சித்தர். ஏன்னா ரொம்ப சிறு வயதே இந்த மடத்துக்கு வந்துட்டார் இல்லையா. சோ அவர் மிகுந்த ஞானம் கொண்டவர். அதுவும் அக்ரஜி அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியன ஒரு குருவோட அந்த வழியில நடக்கிறவர். அவர் என்ன பண்ண தெரியுமோ, நாபாஜி அப்படி உட்கார்ந்தாரு பாருங்க. அவர் கண்ணெதிர ஒரு பயங்கரமான காட்சி. என்ன காட்சி தெரியுமோ, ஒரு பெரிய கொந்தளிக்கிற கடல். அந்த கடல் பெரிய கொந்தளிச்சுன்னு இருக்கு, அப்படி இப்படி ஆடின்னு இருக்கு. அதுல ஒரு கப்பல் நிறைய விலையுறந்த தங்கம் வைரம் நகைகள்லாம் ஒரு வியாபாரி கொண்டு வந்துட்டு இருக்காரு. அந்த கப்பல் வந்துட்டு இருக்கு. ஆனா கப்பல் ரொம்ப ஆடுறது, அலை அடிக்கும் பாத்தீங்களா, அது ஆடிட்டு இருக்கு. அப்போ அந்த வியாபாரி, அந்த கப்பல்ல இருக்கிற வியாபாரி இருக்கிற பத்தியா அவர் அந்த பகவான உருக்கமா வேண்டிட்டார். சுவாமி தயவு செய்து என்னை எப்படியான காப்பாத்துக்கோ, இந்த கப்பல் அந்த பாறையில மோதி இடிஞ்சு விழுந்துட போறது, எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, இதுல விலை உயர்ந்த சாமான்கள்லாம் இருக்கு, இதை நீங்க இந்த விலை உயர்ந்த சாமானை எப்படியான எனக்கு காப்பாத்தி கொடுத்துருங்கோ. அக்ரஜி ஆசிரமம் இருக்கு இல்லையா, அந்த அக்ரஜி ஆசிரமத்துல நான் அதுக்கு உண்டான தானங்களை நான் கொடுத்துறேன். அந்த இதுக்கு நம்ம பொதுவா வேண்டிப்போம் இல்லையா, திருப்பதி பெருமாளுக்கு எல்லாம் வேண்டிக்கிறோம் இல்லையா, எனக்கு இதை முடிச்சு கூட இதை கொடுக்குறோம்னு. இது லஞ்சம், இதை கொடுக்குற பெருமாளுக்கு லஞ்சம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம யாருமே தப்பா பேசவே கூடாது. அது எப்படின்னா இது ஒரு கர்மா. இந்த கர்மா நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அந்த கர்மா நம்ம அனுபவிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் நம்ம பெருமாள், பொதுவாக நமக்கு ஒரு கஷ்டம் இருப்பதான் நம்ம பெருமாளை வேண்டுவோம். சோ அந்த கர்மாவை நம்மளால அனுபவிக்க முடியாதுன்னு நமக்கு தோணிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் அது வேண்டுவோம் அந்த பெருமாளை இல்லையா. ஐயோ இது இல்லாம நம்மளால இருக்க முடியாது, இல்ல இது நடக்காம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு வேண்டும் போது அந்த கர்மாக்களை நம்ம என்ன பண்றோம், அந்த பெருமாளுக்கு காணிக்கை செலுத்த அந்த கர்மாவை கழிக்கிறோம். அப்ப அந்த பெருமாள் கிட்ட போய் வேண்டுறோம். ஏன்னா நமக்கு வேற யாரும் தெரியாது, நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த சமயத்துல நம்ம வேண்டுறோம் இல்லையா. அது சில பேருக்கு நடக்கும், எல்லாருக்குமே அந்த கர்மாவை கடந்து போறதுக்கு பகவான் கண்டிப்பா சக்தி கொடுப்பார். அது ஏதோ ஒரு வகையில கொடுப்பார். நாம எதிர்பார்த்த வகையில தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு வகையில கொடுப்பார். அது மாதிரிதான் இவரும். இந்த மாதிரி அக்ரஜி ஆசிரமத்துக்கு என்னால முடிஞ்சா, அக்ரஜி அந்த ஆசிரமத்துல நிறைய பேருக்கு தான தர்மங்கள் பண்றாரு, பூத புனஸ்காரம் நடக்கிறது இல்லையா, அதனால இந்த ஆசிரமத்துக்கு வேண்டியதை நான் கொடுத்துறேன் அப்படின்னு வேண்டின உடனே என்ன ஆச்சரியம் தெரியுமோ, அந்த கப்பல் அப்படியே அசைஞ்சு மெதுவா கரை இறங்கிடுது. இந்த காட்சியை பார்த்தார் யாரு, நாபாஜி சித்தர். பார்த்துட்டு அவர் நாபாஜி தான், இந்த சித்தர் ஆகல, அவர் நாபாஜி தான். என்ன பண்றது தெரியுமோ, அப்படியே ஆச்சரியம் அவருக்கு அப்படியே நெத்தியெல்லாம் வேணும்னா ஒரு கனவோ இல்ல ஏதோ நம்ம கண் முன்னாடி ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு வேர்வை வந்துடும் இல்லையா, நெற்றியெல்லாம் வேர்வை. அப்படியே அந்த பரந்தாமன் காட்சி கொடுத்தாரு அவருக்கு அந்த இடத்துல. ஏதோ அந்த கப்பலை நிறுத்தி அந்த பரந்தாமன் காட்சி கொடுத்தார். அந்த கப்பல் அமைதியா நின்னதை பார்த்தார். உடனே ஓடி வந்த நாபாஜி எங்கேருந்து, வாசல்ல இருந்து அக்ரஜியோட அந்த அறையில அவர் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, தியானம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, கதவை திறந்தார். சுவாமி நீங்க ரொம்ப நேரம் தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்ரஜி அங்க அழ ஆரம்பிச்சுட்டார். என்ன இவ்வளவு நாள் ஆச்சு, பட்டினியோட உட்கார்ந்து பகவானை பார்க்காம நான் போக மாட்டேன்னு அழறாரு, பகவானை பார்க்காம நான் எழுந்து வர மாட்டேன்னு அழறாரு. அதனால ஒரு நேற்று சுவாமி கிட்டவே சமாதானம் பண்ணினார்.
அக்ரஜி சுவாமி கிட்ட, சுவாமி கவலைப்படாதீங்கோ, இதோ பகவான் வந்துட்டு இருக்காரு. அந்த கப்பலை ரொம்ப சாஃப்டா நிறுத்தியாச்சு, நல்லபடியா இப்போ வந்து இருக்கு. இப்ப கப்பலை கரை தட்டியாச்சு, கவலைப்பட வேண்டாம். அதுல இருக்கிற பொருள் எல்லாம் காப்பாத்திட்டார். அதுல இருக்கிற வியாபாரி இருக்காரு பாருங்க, அவர் நிறைய தங்க நகையெல்லாம் கொண்டு வர்றார். இங்க நம்ம ஆசிரமத்தான் கொண்டு வர்றார். 5ல் 1 பாகம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு ஒரு பெருமாள் கிட்ட வேண்டினதால்தான் அந்த கப்பலையே பெருமாள் இழுத்திருக்காரு, அந்த பரந்தாமன். அதனாலதான் லேட்டு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு உடனே அக்ரஜிக்கே ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்படியே என்ன பண்ண அக்ரஜி சுவாமி அப்படியே மயங்கிட்டார். என்னவோ சொல்றான், ஆனா என்ன சொல்றான், எப்படி நடக்கிறது, இது எப்படி அவனுக்கு தெரியுதுன்னு அப்படியே தியானத்துல அவரும் போயிட்டார். தியானத்துல போன ஆச்சரியம், அந்த பரந்தாமன் ஜெல் ஜெல் ஜெல்னு சிலங்க கட்டி அந்த பெருமாள் மகர குண்டலங்களோட அழகாக ஒரு பட்டு பீதாம்பரத்தோட நல்ல ஒரு தேஜசான ஒரு கிருஷ்ணன். யோசிச்சு பாருங்க, அந்த பெருமாள் எவ்வளவு அழகா இருப்பார். அந்த பெருமாள் அப்படியே அழகான அந்த முகத்தோட நேரா அந்த அக்ரஜியோட இடத்தை நோக்கி வந்தார். வந்து அந்த பெருமாளுக்கு காட்சி கொடுத்தாரு. யாருக்கு? இந்த அக்ரஜி சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்தாரு. அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்தார் அக்ரஜி இந்த பெருமாளை பார்த்தோன்னு. ஏன்னா அதுக்காக தான் தியானம் பண்ணிருந்தார். விழுந்த உடனே அப்புறம் சுவாமி, எனக்கு இன்னைக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, இத்தனைக்கும் நாபாஜி எல்லாம் சொல்லியிருக்காரு, நீங்க கவலைப்படாதீங்க, பகவான் வருவார், அங்க கப்பல் நிறுத்துக்கிறது எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனாலும் அக்ரஜி சுவாமிகளுக்கு அது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியாது இல்லையா? ஏன்னா நாபாஜி பத்தி சொல்லியிருக்காரு. அவருக்கு நாபாஜிக்கு எப்படி இதெல்லாம் தெரியலைங்கிற ஒரு பெரிய கேள்விக்குரியாச்சே. அதனால கேட்கிறாரு பெருமாள் கிட்ட, சுவாமி நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் பண்ணனேன், எப்பவுமே நான் வந்து தியானத்துல உட்கார்ந்த உடனே எனக்கு காட்சி கொடுத்துருவீங்களே, இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு எனக்கு காட்சி கொடுக்கறதுக்கே எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு ஒவ்வொரு அழறாரு. அப்ப பெருமாள் சொல்றாரு, கவலைப்படாத, உன்னை போலதான் ஒரு பக்தன் அங்க வந்து அந்த கப்பல்ல புயல்ல மாட்டிட்டு இருக்கு. அந்த கப்பல்ல நிறைய தங்க நகைகளும் வைர நகைகளும் கொட்டி கிடக்கு. அதெல்லாம் போயிட்டுனா பாவம் அந்த வியாபாரிக்கு வாழ்க்கையே போயிடும் இல்லையா? அவனு மிகச்சிறந்த பக்தன், எந்த வியாபாரம் பண்ணாலும் எல்லாருக்கும் தான தர்மம் செய்யக்கூடியவன், என்னோட நினைவாவே எப்பவுமே இருக்கக்கூடியவன். அவன் வந்து என்ன வேண்டினா, அதனால நான் அவனை பத்திரமா கரை சேர்த்து அவனோட பொருட்கள் எதுவும் வீணாக்காகாம எந்த இதுவும் இல்லாம நான் அவனை வந்து காப்பாத்தி கொடுத்திருக்கேன். அவன் ஒண்ணு வேண்டிட்டு இருக்கான், என்ன தெரியுமோ, அவனுடைய அந்த லாபத்துல 5ல் 1 பங்கு உனக்கு கொண்டு வந்து இந்த ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம் அவன் நினைச்சுட்டு இருக்கான். அவன் கொண்டு வந்து கொடுப்பான். அவன் கொடுத்த உடனே அதை வேண்டான்னு சொல்லாம இந்த மடத்துல அதை சேர்த்துண்டு அதிதி பூஜை நீ பண்றியோன்ற எல்லா அதிதிகளுக்கும் வரவாளுக்கெல்லாம் அன்னதானம் பண்றியே, அந்த தடங்கள் எல்லாம் பண்ணினா பொருளால அது ஒரு விஷயம் தடங்கள் ஆகக்கூடாது. ஏன்னா அதிதி பண்றது அப்படிங்கிறது வந்து அது ஈஸி இல்ல, இது மந்திரமாயத்தினாலாம் சாப்பாடு போட முடியாது இல்லையா? அதுக்கும் செலவாகுமே. அப்போ இந்த கொண்டு வர அந்த பரிசை பத்திரமா வச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு இந்த அதித்தி பூஜை ரொம்ப பிரமாதமா இந்த ஆசிரமத்தை நடத்து, அதுக்குதான் நான் லேட்டா வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சரியமா போயிடுது அக்ரஜிக்கு. இது எப்படி வந்து நாபாஜிக்கு தெரிஞ்சது? ஏன்னா பெருமாள் என்ன சொன்னாரோ அததான் நாபாஜி கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னார். பெருமாள் பகவான் பரந்தாமன் கப்பலை நிறுத்திட்டான், ஓடி வருவான், பயப்படாதீங்கோ, ரொம்ப நேரம் அதுதான் பாவம், பகவான் கஷ்டப்பட்டு இருக்கான், இத ஓடி வருவான் அப்படின்னு சொன்னானே. இதேதானே சொன்னான். இதே மாதிரி அவனுக்கு அந்த பொருள் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொன்னானு. இதெல்லாம் எப்படி நாபாஜிக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டார். அவரால நம்பவே முடியல, நம்ம நாபாஜியா அப்படின்னு. அவ கேட்டார், நாபாஜி இந்த மாதிரி பரந்தாமன் மறைஞ்சு போயிட்டார், இந்த மாதிரி காட்சி கொடுத்தாரு, மறைஞ்சு போயிட்டார். அவ கேட்கிறாரு, நாபாஜி நான் தான் உன்னை வளர்த்தேன், உனக்கு முன்னாடியே நான் வந்து இந்த பகவான பலகாலமா என்னோட நான் தியானம் பண்ணி அந்த பகவான் வந்து எனக்கு காட்சி கொடுத்ததான் எல்லாமே. அப்படி இருக்கிற பகவான் எனக்கு காட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வு எல்லாம் இருக்கு நடக்கிறதுங்கிறது உனக்கு காட்சி கொடுத்துருக்காருல்ல, நேர்ல கொடுக்கறதுனால நேர்லயும் கொடுத்துட்டாரு, அதே சமயத்துல இதுக்கு எனக்கு முன்னாடியே உனக்கு கொடுத்தாரு, இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடந்தது நாபாஜி, இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்காது அப்படின்னு நாபாஜிட்ட கேட்கும்போது அப்ப சொன்னாரா நாபாஜி, சுவாமி நீங்க வந்து பகவானை பார்த்துட்டீங்கன்னா, அதாவது தியானம் பண்ணி பகவானை பார்த்துட்டீங்கன்னா உடனே நாபாஜி அப்படின்னு என்ன கூப்பிடுவீங்க, ரொம்ப 2 நாள் ஆச்சு நீங்க என்ன கூப்பிடவே இல்லை. அப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. அப்ப நான் யோசிச்சேன், அப்படி யோசிக்கும் போதுதான் நீங்க கவலையில இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது. அதே சமயத்துல அந்த கப்பல்ல பகவான் அந்த அந்த பக்தனுக்காக காப்பாத்துனதும் எனக்கு தெரிஞ்சது. அதனால அதை ஓடு வந்து உங்ககிட்ட சொன்னேன். இது வந்து ஞான திருஷ்டி இல்ல அபூர்வ சக்தி அப்படின்னு எல்லாரும் சொன்னாலுமே, ஒருவேளை இந்த மரத்துல இருக்கிறாளா இதை கேட்டுட்டு சொன்னா கூட, இது வந்து அதாவது உங்க கடாட்சத்தினால, உங்க அருள் கடாட்சத்தினால, அந்த குரு கிருபையினாலதான் எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, உங்களோட அந்த சக்தி தான் எனக்கு கிடைச்சிருக்கே தவிர்த்து எனக்குன்னு எதுவும் கிடையாது, ஆனா எனக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னு உண்மை அப்படின்னு சொன்னோம்னா அக்ரஜிக்கு உண்மையிலேயே புரிஞ்சு போச்சான். சரி, நாம சிஷ்யமா அடைஞ்சிருக்கிறது ஒரு சாதாரணவன் இல்ல, ஏதோ 2 வயசு குழந்தைல இருந்து வரட்டும் அப்படிங்கிற ஒரு சாதாரண சிஷ்யன் கிடையாது. இவன் அபூர்வ சக்தி உடைய ஒரு சித்தர் இவன்.
ஏன்னா இந்த குழந்தையில இருந்து இத்தனை ஞானத்தோட எல்லாமே அப்படி கண் பார்வையில எல்லாமே தெரிஞ்சது இல்லையா, அப்புறம் எப்பேற்பட்ட அபூர்வ சக்தி அவனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சேர்த்து அழைச்சுன்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டார். இப்ப பகவான் எனக்கு கொடுத்திருக்கிறது ஒரு அற்புதமான சித்தரை தான். அதனாலதான் அவர் கண்ணில இருந்து அவருக்கு நாபாதி சித்தர் அப்படிங்கிற ஆச்சரியமான திருநாமத்தோட எல்லாருக்கும் அவருக்கு வாசம் பண்ணார். அப்ப இவர் சொன்னாராம், பக்ரஜி நீ இந்த ஆசிரமத்துல இருந்து இந்த ஆசிரமத்தை நீ எடுத்துக்கோ, நீ எடுத்து வரவாளுக்கு எல்லாருக்கும் நீ நல்லதை சொல்லி நிறைய உபன்யாசங்கள் சொல்லி அவரை பக்தி வழியில கொண்டு போகணும். உன் நடக்கம் இருக்க பத்தியா, அது ரொம்ப வசந்தது. அதே சமயத்துல கடல்ல போட்ட பெருங்காயமா இருக்கக்கூடாது இல்லையா, கடல்ல பெருங்காயம் கிடைச்சா என்ன ஆகும், கரைக்கிறதே தெரியாது. அது மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. உன்னோட சக்தி இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா. அதனால இந்த திருஷ்டியில நீ பார்த்து எல்லாத்தையும் எழுது, கையோட என்னெல்லாம் பார்த்தியோ அதெல்லாம் எழுது. அப்புறம் போய் எழுதிண்டே வா. அது மாதிரி எழுதிண்டே வரும்போது அப்ப அது எல்லாருக்கும் போய் சேரும். அப்போ எல்லாருமே அந்த பக்தி வழியில போறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக உனக்கு ஆசீர்வதித்தார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமோ, பாண்டுரங்க மகாத்மியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப பிரசித்தி அது. அந்த மகாத்மியத்தை எழுதின பாகவதோத்தமர் அந்த பக்தனே இவர் தான். ஏன்னா இவருடைய ஒரு அனுபவங்களையும் அந்த பாண்டரங்கனோட இவருக்கு என்னெல்லாம் அனுபவங்கள், அந்த கிருஷ்ணனோட என்ன அனுபவங்கள், இந்த பகவானோட என்ன அனுபவங்கள்னு எல்லாத்தையும் யோசிச்சு ஞான திருஷ்டியில எழுதிதான் இந்த அற்புதமான பாண்டுரங்க மகாத்மியத்தை எழுதி சமர்ப்பிச்சாராம் அந்த அக்ரஜி சுவாமிகள் கிட்ட. அப்பேற்பட்ட ஆச்சரியமான பக்தர் தான் இந்த நாபாஜி சித்தர். கண்டிப்பா இந்த அளவுக்கு உங்க சித்தர்கள் நம்மளோட இருந்து நம்மள ஆசீர்வாதம் பண்றா அப்படிங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் வேணும். ஏன்னா நம்ம நினைச்ச நேரத்தில் நினைத்த போது வரக்கூடியவதான். ஆனா நம்ம எப்படி நினைக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. நம்ம 1000 வேலைகள் இருக்கும். ஏன்னா நமக்கு அவாலெல்லாம் நினைக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நம்மளை சுத்தி நிறைய தொந்தரவுகள் இருக்கு, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. சோ அதையெல்லாம் தாண்டி நம்ம பெருமாளை நினைக்கணும். பெருமாளை நினைக்கிறதே பெரிய விஷயம். இவாளெல்லாம் நினைக்கணும் அப்படின்னா இதுக்கு தனியே நமக்கு ஒரு சக்தி வேணும். அது எல்லாருக்கும் வரணும்னு நான் பிரார்த்திச்சுட்டு எல்லாரும் இந்த கதையை கடைசி வரைக்கும் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்னா புரிஞ்சிருக்கும் எப்பேற்பட்ட சித்தர் இவர் அப்படிங்கிறது. இந்த கதையை உங்க குழந்தைகளுக்கும் சொல்லி அவளையும் சந்தோஷப்படுத்துங்க, நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் 4 பேருக்கு போய் சேரும். அப்பதான் இந்த யூடியூப் ஆல்கரிதம் ஒர்க் பண்ணும், வேற ஒன்றும் கிடையாது. இதனால நீங்க இதெல்லாம் பண்ணணும், அதான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்ல. ஆனா இது 6 பேருக்கு போய் சேரணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. அது எல்லாரும் சந்தோஷமா திருப்தியா இருக்கணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திச்சுட்டு கவிதா பிரசிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.